பூஜை செய்யப்பட்டவர். தேவேந்திரன் இந்த தோஷவர்த்திக்காக தபஸ் இருக்காரு. சிவபூஜை பண்ணுறாரு. சிவபூஜையின் போது சிவலிங்கம் பிடிச்சி வச்சு சிவபூஜை முடிஞ்சோன்னா தண்ணியில் கரைச்சிடும். அது மாதிரி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் ஆரம்பித்த 6வது மாதம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரக்கு ஈஸ்வரன் காட்சி கொடுக்குறார். அன்றிடம் தேவேந்திரன் சிவலிங்கத்தை தண்ணீர் கரைக்க எடுக்கும் பொழுது சிவலிங்கம் அவரது கையில் வராமல் பூமியிலேயே படிஞ்சதுனால தேவேந்திரனுடைய கை சின்னம் இந்த உள்ளங்களை பள்ளமான போது வீரர் சுவாமி பதிஞ்சிருக்கும். தேவேந்திரனுடைய கை சின்னப்படி சுவாமி பேர் கை சின்னேஸ்வரர், ஊர் பேர் கை சின்னம், அதான் மருவி கச்சனம் இருக்குது. தரிசனமான தேவேந்திரனுக்கு ஸ்ரீ சாப தோஷவது உடல் ரோகம் விலகியது. தரிசனம் பண்ணக்கூட ஒருத்தருக்கும் முந்தைய தோஷவத்தி உலகும் உடல் ரோகம் விலகும். ஸ்ரீ சாப தோஷவத்தி விலகும். ஸ்ரீ சாபத்திற்கு காரணமாக தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும். குழந்தை பேர் ஏற்படும். கணவனுக்குள்ள கருத்துறைபாடுகள் மாறும். மனக்குறைகள் தொழில் பூர்த்தியாகும். இங்கு உள்ள அம்பிகையின் பெயர் வெள்வளை நாயகி, வெண்மையான வளையலைந்தவள் பெயர். தேவேந்திரன் ஐராவதியான் தந்தத்தின் மூலமாக வளையல் செய்து கொடுத்த ஐதீகம். 4 கையிலும் வளையல் போட்டிருப்பாங்க. தரிசனம் மூலம் குழந்தைப்பேர் ஏற்படும். குழந்தைப்பேர் தாமதாரவங்க மஞ்சள் விஷயம் செய்து வளையல் சாத்தினா வளைகாப்பு ஏற்படும். இந்த கோயில் மதுராதனத்திற்கு சொந்தமான கோயில். திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம். ஸ்ரீ சாப தோஷவர்த்தி பரிகார ஸ்தலம்.